கதை தலைப்பு: இரண்டு முகங்கள். மனிதன் முழுக்க நல்லவனும் இல்லை, முழுக்க கெட்டவனும் இல்லை. அவனுள் தினமும் போராடுவது சுயநலமும் தியாகமும். ஆதவன் ஒரு சாதாரண அரசு ஊழியர். வயதான தாய், மனைவி, 2 குழந்தைகள். அவர்களே அவனது உலகம். ஒரு நாள் அவனுக்கு வெளிநாட்டில் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைத்தது. அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டால் குடும்பம் செழிப்பாக வாழும். ஆனால் அவன் தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவளை விட்டு செல்ல யாரும் இல்லை. என் குடும்பத்தின் எதிர்காலமா, என் அம்மாவின் கடைசி நாட்களா என்று அவன் மனம் இரண்டாக பிளந்தது. அந்த இரவு மருத்துவமனையில் அம்மா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அருகில் ஒரு ஏழை முதியவர் யாரும் இல்லாமல் தனியாக அழுது கொண்டிருந்தார். அவருக்கு தேவையான மருந்தை வாங்க யாரும் இல்லை. ஆதவன் சில நிமிடங்கள் தயங்கினான். தன் குடும்பத்திற்காக சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பார்த்தான். இது என் குழந்தைகளின் எதிர்காலம் என்ற சுயநலம் ஒரு பக்கம், ஒரு உயிரை காப்பாற்ற இது போதும் என்ற தியாகம் மறுபக்கம். இறுதியில் அவன் அந்த பணத்தை கொடுத்து முதியவரின் சிகிச்சையை ஏற்பாடு செய்தான். சில நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கைவிட்டது. நண்பர்கள் அவனை முட்டாள் என்றனர். ஆனால் இறக்கும் முன் அவன் தாய் சிரித்தபடி சொன்னார், சொத்து சேர்ப்பவன் பலர், மனித நேயம் சேர்ப்பவன் மிக சிலர். பல மாதங்கள் கழித்து அவன் உதவிய முதியவரின் மகன் ஒரு பெரிய நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் என்பது தெரிய வந்தது. ஆதவனின் நேர்மையையும் தியாகத்தையும் அறிந்து அவனுக்கு அதைவிட உயர்ந்த பதவியும் மரியாதையையும் வழங்கினார். அப்போது ஆதவன் உணர்ந்தான், சுயநலம் உடனடி லாபத்தை தரலாம், ஆனால் தியாகம் வாழ்நாள் முழுவதும் மதிப்பை தரும். நீதிக்கதை: ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சுயநலமும் தியாகமும் வாழ்கின்றன. நாம் தினமும் எடுக்கும் முடிவுகள்தான் நம்மை எந்த மனிதராக உலகம் நினைவில் வைத்துக்கொள்ளும் என்பதை தீர்மானிக்கின்றன.